இறால் பிரியாணி செய்வோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் போட்டுருவோம். பச்சை மிளகா, உப்பு போட்டுருவோம். நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுருவோம். பெரும் மிளகாத்தூள் போட்டுருவோம். மல்லி புதினா ஒரு கைப்பிடி போதும். எறாவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எறாவை போட்டுருவோம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பொடி ரெசிபி வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதையும் போட்டு கிண்டிடுவோம். மஞ்சள் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருவோம். குட்டி ஸ்பூன்னாலும் 1.5. 50 ml தயிர் ஊற்றிக்கிறோம். இப்படி மூடி வச்சு வேக வச்சாதான் நல்லா வேகம் பார்த்துக்கோங்க. தண்ணியும் ஊறும். எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம தண்ணி கம்மி பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ 1 கிலோ இறா, இதில் 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஓகேங்களா? 6 கிளாஸ் தண்ணி வைக்கணும். நம்ம வீட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம அரிசி கொட்டிடுவோம். நல்லா கொதிக்குது, அதனால தீய சிம்மில் வச்சுட்டு மேலாட்டில் மல்லியில் போட்டுருவோம். மூடி வச்சு நல்லா 15 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் விடுவோம். வெயிட் விசில் அடித்தாலும் சரி, அடிக்காட்டி போனாலும் சரி, 15 நிமிஷம் வெயிட் எல்லாம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம். ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருவோம். 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இறா பிரியாணி இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க மக்களே, சாப்பிட்லாம். ஓகேங்களா? இறால் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா. வாங்க மக்களே, சாப்பிட்லாம். பாய்.